இந்தியாவின் 100வது ராக்கெட்டை ஏவி இஸ்ரோ புதிய வரலாறு படைத்துள்ளது. GSLV F-15 ராக்கெட் NVS-2 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையில் இஸ்ரோ நிலைநிறுத்தியுள்ளது. NVS-02 satellite separated. பல விண்வெளி சாதனைகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்தில் திட்டமிட்டபடி காலை 6:23 மணிக்கு GSLV F-15 ராக்கெட் NVS-02 செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு விண்ணில் சீறி பாய்ந்தது. 3, 2, 1, L40 stages are ignited. Lift off normal. Magnificent lift off of GSLV F-15 NVS-02 mission. சரியாக 19 நிமிடங்களில் பூமியிலிருந்து 322 கிலோமீட்டர் உயரத்தில் செயற்கைக்கோள் திட்டமிட்டபடி ராக்கெட்டின் கிரையோஜெனிக் பாகத்திலிருந்து தனியாக பிரிந்தது. NVS-02 satellite separated. Mission accomplished. In its orbit and ISRO basking in the jubilation and glory with the success of 100th launch mission. செயற்கைக்கோள் திட்டம் வெற்றி பெற்றதாக அறிவித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன், இது இந்தியாவின் 100வது ராக்கெட் வெற்றி என பெருமிதத்தோடு கூறினார். Historical achievement in India, the 100th launch from the spaceport, the GSLV F-15 launcher taking the second generation navigation satellite NVS-02, which is having the second indigenous atomic clock, to the required orbit and injected as expected. 49 seconds. நாவிக் அமைப்பு இந்தியா மட்டுமின்றி தெற்காசியா முழுவதும் 1500 கிலோமீட்டர் வரை துல்லியமான நிலை, வேகம் மற்றும் நேர சேவைகளை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் NVS-02 செயற்கைக்கோளின் முக்கிய பயன்பாடுகளாக நிலப்பரப்பு, வான்வழி மற்றும் கடல்சார் வழி செலுத்தல், விவசாயம், கடற்படை மேலாண்மை, மொபைல் சாதனங்களில் இருப்பிட அடிப்படையிலான சேவைகள், செயற்கைக்கோள்களுக்கான சுற்றுப்பாதை நிர்ணயம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அடிப்படையிலான பயன்பாடுகள் மற்றும் அவசரகால சேவைகள் உள்ளிட்டவை அடங்கும் என்று இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இஸ்ரோவில் உள்ள ஒரு எல்லாம் டீம் ஒர்க் ஆகும். டீம் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்றாங்க. அதனால இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால நானும் ரொம்ப ஒரு தலைவரா இருக்கும்போது இந்த வெற்றி அடைஞ்சதுனால ரொம்ப பெருமையாட்டம் எனக்கு இருக்கு. சார், நேவிக் சிஸ்டத்துல 5 ராக்கெட் ஜாயின் ஆயிருக்கு. இப்போ இது மூலமா இதுக்கு பிறகு இந்த நேவிக் சிஸ்டத்தை வலுப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ண போறீங்க? இல்ல, இது வலுப்படுத்துறதுக்கு என்ன ஒரு 3 நேவிக் சேட்டலைட் அனுப்ப போறோம். அதுக்கு பிறகு ஃபர்தரா வில் டிஸ்கஸ். சார், என்ன மாதிரி சார் அடுத்தடுத்த திட்டங்களுக்கு நம்ம செயல்படுத்தணும்? இல்ல, நிறைய புது திட்டத்துக்கு இதை பயன்படுத்தலாம். ஓகே. நாவிக் அமைப்பில் ஏற்கனவே 4 செயற்கைக்கோள்கள் சுற்றி வரும் நிலையில் 5வது செயற்கைக்கோளும் இணைந்திருக்கிறது. நாவிக் அமைப்பில் மேலும் 3 செயற்கைக்கோள்களை அடுத்த 2 வருடங்களுக்குள் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. 1999 கார்கில் போர் சமயத்தில் போர் வியூகங்கள் வகுக்க செயற்கைக்கோள் நில வரைபடங்கள் இந்தியாவிற்கு தேவைப்பட்டது. இந்த தொழில்நுட்பம் இந்தியாவிடம் இல்லாத நிலையில் அமெரிக்காவிடம் இந்தியா கோரியது. பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி அமெரிக்கா இந்தியாவிற்கு GPS தொழில்நுட்பத்தை தர மறுத்தது. இந்நிலையில்தான் இந்தியா தனியாக நில வரைபட தொகுப்பு அமைப்பை உருவாக்குவதற்கு நாவிக் எனும் திட்டம் வடிவமைக்கப்பட்டது. 2015 நாவிக் வலையமைப்பை இந்திய நிலப்பரப்பில் ஏற்படுத்துவதற்கு செயற்கைக்கோள்கள் தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டன. நாவிக் அமைப்பில் 4 செயற்கைக்கோள்கள் சுற்றி வந்த நிலையில் 5வதாக NVS-02 செயற்கைக்கோள் பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ செயற்கைக்கோள் மையத்தில் உருவாக்கப்பட்டு தற்போது வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 1973ஆம் ஆண்டிலிருந்து இஸ்ரோ தொடர்ச்சியாக ராக்கெட் அனுப்பி வரும் நிலையில் 46 ஆண்டுகள் கழித்து GSLV F-15 ராக்கெட்டை விண்ணில் அனுப்பியுள்ளது. இது வரலாற்று சிறப்பு மிக்க தருணமாக பார்க்கப்படுகிறது. சீறிக்கொண்டு பாயும் GSLV ராக்கெட்டை காட்சி வழியே பார்த்து வருகிறோம். இந்த ஆண்டில் நிசார், ககன்யான் போன்ற பல திட்டங்களை இஸ்ரோ தன்னகத்தே கொண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.